இரட்சகனாம் இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்கள் அனைவரும் வேதம் தியானம் பார்க்கிற நிகழ்ச்சிக்கு நான் வரவேற்கிறேன். வருஷத்தையும் நன்மையால் முடிசூட்டுகிறீர், முது பாதையில் நெய்யாய் பொழிகிறது என்று சொல்லி சங்கீதம் 65:11 நாம் வாசிக்கிறோம். அன்பார்ந்தவர்களே, வருஷத்தை நன்மையால் முடிசூட்டுகிறவர் ஞான தேவன் என்றும் அவரால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை என்கிறதை நாம் அறிந்தவர்களாக அவருடைய பாதியிலே நாம் நடக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். தேவன் ஆபிரகாமை அழைத்த போது அவன் தன் தகப்பனுடைய வழியிலே நடந்து வந்து கொண்டிருந்தவன். ஆண்டவர் அவனை அழைக்கும்போது அந்த வழிகளெல்லாம் விட்டு வரும்படி அவனை அழைக்கிறார். உன் இனத்தையும் தேசத்தையும் ஜனத்தையும் விட்டு நான் காண்பிக்கும் தேசத்துக்கு போ என்று சொல்லி அதிகம் 12ஆம் அதிகாரத்தில் நாம் வாசிக்கிறோம். அவன் பின்பற்றினது தேவனுடைய வழி. அந்த வழியிலே வந்தபோது அவனுக்கு இடர்கள் ஏற்பட்ட போதும், அவனுக்கு சறுக்கள் ஏற்பட்ட போதும், அவனை தடுமாற்றங்கள் மத்தியிலே அவனை மீண்டுமாய் திசை திருப்பி அவருடைய வழியிலே அவனை நடத்தி அவனை ஆசீர்வதித்தார். அவனுடைய வேலைக்காரன் சொல்லுகிறான், என்னுடைய எஜமான் சீமான் என்று சொல்லி. அன்பார்ந்தவர்களே, ஆபிரகாமை ஆசீர்வதித்த கர்த்தர் ஆபிரகாம் நிமித்தம் இதோ உன் நிமித்தம் பூமியில் வம்சங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும் என்று சொன்னபடியினாலே அந்த சந்ததியில் வந்த இயேசு கிறிஸ்துவுக்குள் ஆபிரகாமின் ஆசீர்வாதங்களை பெற்று வாழ்கிறதற்கு தேவன் நமக்கு அனுக்கிரகம் செய்கிறவராக இருக்கிறார். எனவே நாம் நம்முடைய வழிகளில் அல்ல, உலக வழிகளிலும் அல்ல, தேவனுடைய வழியில் நடப்போம். தேவன் நம்மை ஆசீர்வதித்து பெருக பண்ணுவார். கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிப்பாராக. மீண்டும் உங்களை இந்த ஆண்டிலே நான் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். ஆமென்.